தோழர்களை வணக்கம். இன்னைக்கு போர் யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர், ஒரு பக்கத்தில் சீனானுக்கும் தைவானுக்கும் போர், ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர், இன்னைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர். இப்படி போர் தான் நமக்கு விதி என்றால், தீர்வு என்றால், சமாதானம் என்றால், போர் மூலமாகத்தான் ஒரு நாட்டினுடைய சமாதானம் ஏற்படும் என்றால், வருங்கால உலகங்கள் எல்லாம் நாடுகள் எல்லாம் சுடுகாடாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா நாடுகளும் அணு குண்டுகளை இன்றைக்கி வைக்கக்கூடிய ஒரு காலம். 10க்கும் மேற்பட்ட நாடுகள் அணு குண்டு வைத்திருக்கார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ போர் மூலமாக எந்த சமாதானத்தையும் ஏற்படுத்த முடியாது, எந்த தீர்வும் கிடைக்காது. போர் வந்துட்டாலே உயிர் பலிகள், பொருளாதார பலிகள், எண்ணெய் பற்றாக்குறை, மருந்து மாத்திரை பற்றாக்குறை, பிறக்குகின்ற குழந்தைகள்லாம் ஊனமாக பிறக்கக்கூடிய ஒரு நிலை, அதுபோக பசி பட்டினி, இவைகள் தான் மிஞ்சுமே தவிர சமாதானமும் அமைதியும் எந்த நாட்டிலும் ஏற்படாது. அப்போ இந்த போருக்கு முடிவு தான் என்ன? போர் இல்லாத உலகத்தை படைக்கணும். அப்போ உலக நாட்டு சபைன்னு ஆரம்பித்தாங்க, உலக பொருளாதார மன்றம் ஆரம்பித்தாங்க, உலக சுகாதார மன்றம் ஆரம்பித்தாங்க. எல்லாத்தையும் ஆரம்பித்தாலும் போர் நின்றபாடு இல்லை. உயிர் பலிகள் கூடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டையில் ஒரு சண்டை வந்தாலே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மன ரீதியாக பல ஆண்டுகள் பாதிக்கும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அணு ஆற்றல் போராக இருந்தாலும் சரி, ஏவுகணை போராக இருந்தாலும் சரி, இத்தனை போர்கள்லாம் வந்துடுச்சுன்னா அந்த குழந்தைகளுடைய நிலைமை என்னாகும், அந்த மக்களுடைய நிலைமை என்னாகும், அதெல்லாம் சிந்திக்கணும். இதுக்கு காரணம் என்னென்னா, உலக கல்வியாளர்கள்லாம் ஒன்று கூடணும். உலகத்தில் ஒரு முக்கியமான அமைதியான ஒரு நாட்டில் ஒன்று கூடி அவங்க உலக பொருளாதார கல்வி, அமைதிக்கான கல்வியை வகுக்கணும். நல்லொழுக்க கல்வி, அதை மழலையர் கல்வியிலிருந்து கல்லூரி கல்வி வரைக்கும் அவங்க அந்த பாடத்திட்டத்தை வகுக்கணும். போர் இல்லாத உலகம்னா என்ன, அமைதி பூங்கானா என்ன, எப்படி அமைதியாக இருக்கணும், மத கலவரம், ஜாதி கலவரம், இனக்கலவரங்கள் இல்லாத ஒரு தேசம் உருவாகணும்னா அதுக்கு ஒரு நல் ஒழுக்கம் தேவை, அமைதி தேவை. இந்த அமைதி இருந்தால் தான் உலகம் வளரும். அமைதியும் ஒழுக்கமும் இல்லாத ஒரு நாடும் இல்லாத வீடும் அது எப்படி ஒரு முன்னேற்ற பாதைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமாக வகுத்து ஒரு பாட செயல் திட்டத்தை உலக கல்வி வல்லுநர்கள் வகுத்து ஒவ்வொரு உலக நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறைக்கும் அதை கொண்டு வரும். அது முஸ்லீம் நாடாக இருந்தாலும் சரி, பொதுவுடைமை நாடாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவ நாடாக இருந்தாலும் சரி, ஜனநாயக நாடுகளாக இருந்தாலும் எல்லா பாடத்திட்டத்திலும் போர் இல்லாத ஒரு உலகத்தை படைக்கணும்னா எப்படி ஒரு அமைதி பூங்காவாக அமைதி காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு நாடு உருவாகணும்னா அந்த பாடத்திட்டத்தில் வரையறை செய்து சிறு வயதிலிருந்தே மழலையர் கல்வியிலிருந்தே அந்த பாடத்திட்டங்களை உருவாக்கணும். அதை படித்து வந்தால் தான் அந்த குழந்தைகள் நாளைக்கு மேதைகளாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் வளரக்கூடிய காலகட்டங்களில், நாட்டின் அதிபராகவும் வளரக்கூடிய காலகட்டங்களில் அந்த பாடத்திட்டத்தை அவன் படித்ததனுடைய சிந்தையில் ஏற்றி அந்த உலகம் போர் இல்லாத உலகத்தை உருவாக்க பாடுபடும். இதுதான் வழி. ஒவ்வொரு நாடும் போரிட்டு விவசாயங்கள்லாம் இல்லாமல் போயிடும். அணு ஆற்றல் பயன்படுத்தினா பல நாடுகள் செறிஞ்சிடும். இதுக்கெல்லாம் ஒரே வழி, அமைதி பூங்காவாக மாறணும்னா உலக கல்வியாளர்கள்லாம் ஒன்று கூடி அமைதிக்கான பாடத்திட்டத்தை உருவாக்கணும். அது மாணவருடைய மனங்களில் தான் விதைக்கணும். போர் வேண்டாம். அப்போ நாளைக்கு வளர்கிற சமுதாயம் அது வளர்ந்து அவர்கள் ஆணிவேராக உலகெங்கும் அவர்கள் பறையாற்றக்கூடிய செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அவருடைய கருத்தை அந்தந்த சபைகளில் அவங்க விதைப்பாங்க. அப்படி விதைச்சா போர் இல்லாத ஒரு சூழல் தான் உருவாகுங்கிற ஒரு அழுத்தத்தை உலக நாட்டு தலைவர்கள் உண்டாக்கணும். ஏன்னா தலைவர்கள் படித்து வந்தால் இந்த மாதிரி கல்விகளை படித்து வரணும். போர் வேண்டாம், போர் அமைதி அப்படிங்கிற படித்து வரும்போது அவன் போருக்கு விரும்ப மாட்டான். போர் இல்லாத உலகம்தாயா உலகம், சமாதானம். வேறு என்ன சமாதானம்? சமாதானங்கிறது அமைதியான ஒரு உலகம், அமைதியான ஒரு நாடு இருந்துச்சு அங்கே சமாதானம் நிலவும். வேறு மதத்தினாலோ ஜாதினாலோ பிரிவினைவாதிகளாலோ சமாதானம் உருவாகாது. போர் இல்லாட்டா அங்கே சமாதானம் தான், அமைதி தான். அந்த சித்தாந்தத்தை எல்லா அரசியலாளர்களும் உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி. அரசியல் பிழைக்காக உங்கள் சண்முகராஜா.